5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்தவங்க இப்போ உங்களை பார்க்கும்போது நீ இன்னும் இப்படியே தான் இருக்கிறியா அப்படி கேட்ட வலிக்குதா? வேண்டாம். அப்படி கேட்டா சொல்லுங்க, நான் இன்னும் அவரால் சிநேகிக்கப்படுகிறேன். நீ இன்னும் இப்படியே தான் இருக்கிறியா? நீ இன்னும் இதே நிலையில தான் இருக்கிறியா? லாசருவே, நீ இன்னும் வியாதியா தான் இருக்கிறியா? நான் இன்னும் தேவனால் சிநேகிக்கப்படுகிறேன். எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றேன்னா, அன்பு நம்புமா. இந்த செய்தி இயேசுவுக்கு போகிறது. மார்த்தாளும் மரியாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இயேசு வருவார்னு. இந்த செய்தி லாசரு மரித்த பிறகு போகவில்லை. லாசர் உயிரோடு இருக்கும் போதே செய்தி போகிறது. ஆனால் இயேசு வரவில்லை. இயேசு இந்த செய்தி கேட்கும் போதே என்ன சொல்லிட்டார்னா, 4வது வசனம், இயேசு அதை கேட்டபோது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். ஆமே. அப்ப என்ன, ஏன்டவர் எப்படி ஒரு சிச்சுவேஷன்ல வச்சிருக்கிறீங்க? அதனால் கர்த்தர் மகிமைப்பட போகிறார். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கிறது என்றால், எந்த மனிதனுக்கும் செய்யக்கூடாத ஒரு கிரியையை கர்த்தர் இன்னும் கொஞ்ச நாள்ல லாசர் வாழ்க்கையில செய்ய போகிறார். அதனால் தேவகுமாரன் மகிமைப்பட போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த மனிதனுக்கும். அதனால அந்த ஆண்டவர் பார்க்கிறார். இது நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? உங்க சூழ்நிலை குறித்து மார்த்தாளை மரியாளை உங்க நினைவு என்ன? இப்படி இருந்தவன் செத்து போயிடுவான். இயேசு உங்க நினைவு என்ன? அது கிடையாது. இது தேவனுடைய நினைவு, தேவனுடைய தீர்க்கமான வார்த்தை. ஆனா உண்மையிலே நடந்தது என்னன்னா, லாசரு மரித்து விட்டான். இந்த செய்தி திருப்பியும் வருகிறது. திருப்பியும் வெயிட் பண்ணி 4வது நாள்ல போறார். மரியாள் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறார். அதாவது அவளுடைய எதிர்பார்ப்பெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, லாசரு மரிக்கிறதுக்கு முன்னாடி இயேசு நடத்திடுவார். இதான் எதிர்பார்ப்பு. இந்த ஜூன் மாசம் முடிகிறதுக்கு முன்னாடி காரியம் நடந்துடும். இதான் எதிர்பார்ப்பு. முடிஞ்சிட்டு ஜூன் மாசம் அப்படி பொத்துன்னு உட்காந்தாச்சு. எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு. இயேசு நிற்கிறார். மார்த்தாள் வராங்க, பேசுறாங்க. மார்த்தாளை அனுப்பி விடுறார். மரியாள் காதுல போய் மார்த்தாள் சொல்றார், போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவ எழுந்து ஓடினாளாம். இன்னும் இந்த காரியத்துல நம்பிக்கை உண்டு. இன்னும் இந்த காரியத்துல அவ எழுந்து ஓடி என்ன செய்தா தெரியுமா? அவர் பாதத்துல விழுந்து அழறா. உனக்கு ஆறுதல் சொல்ல 1000 பேர் இருக்கலாம். ஆனால் உன் கண்ணீர் விழ வேண்டிய இடம் ஒன்றுதான். உனக்கு ஆறுதல் சொல்ல 1000 பேர் சுத்தி இருக்கலாம். ஆனால் நீ விழ வேண்டிய இடமும் உன் கண்ணீர் விழ வேண்டிய இடமும் ஒரே இடம்தான், கர்த்தருடைய பாதம் மாத்திரமே. அவள் பாதத்தில் விழுந்து அழுகிறாள். அவள் அழுத போது கர்த்தர் 3 காரியத்தை செய்கிறார். முதலாவது, விசாரிக்கிறார். என்ன விசாரிக்கிறார்? 34வது வசனம், அவனை எங்கே வைத்தீர்கள்? அவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறார் என்றாலே புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய விசாரம் நீங்க போகிறது நிச்சயம். உன்னை விசாரிப்பாரட்ட சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படிப்பா இந்த காரியத்துல நம்பிக்கை வந்துச்சு? அவர் விசாரிக்கிறார்ல, கேட்கிறார்ல, அவனை எங்க வச்சிருக்கிறீங்க?
மனிதர்களும் கேட்டிருப்பாங்க, லாசரு எங்க அடக்கம் பண்ணி இருக்கிறீங்க? மனுஷன் கேட்கிறது அஞ்சலி செலுத்த, கர்த்தர் கேட்கிறது அற்புதம் செய்ய. ஆமென். ஹல்லேலூயா. மனுஷன் கேட்கிறது அஞ்சலி செலுத்த, கர்த்தர் கேட்கிறது. கர்த்தர் என்கிட்ட போவாஸ் ரூத்தை குறித்து விசாரிக்கிறார்கள், அவன் வாழ்க்கையில இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. ஆமென். கர்த்தர் விசாரிக்கிறார் என்றால், கர்த்தர் ஆகார்ட்ட விசாரித்தார்னா அர்த்தம் என்ன? அழாதேன்ட்டார். நான் தான் விசாரிக்கிறேன்ல, பாத்துக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென். எந்த பகுதி, இந்த காரியத்துல, அது எந்த காரியம் நீங்க தான் எழுதணும், நீங்க தான் எழுதணும். ஆமென். நான் சில காரியத்தை வச்சிருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட, நீங்க தான் அது என்ன காரியம், என்ன காரியம், அதை வச்சுட்டு அப்பா சமூகத்துல Glory Father விசாரிக்கிற, அவன் எங்கே வைத்திருக்கிறீர்கள்? உடனே ஜனங்கள் வந்து பாரும், நீங்க வந்து பாருங்க. வந்து பார்க்க தான்ப்பா வந்திருக்கிறேன். எல்லாரும் கையில பூ வச்சிட்டு இருக்கிறாங்க, அஞ்சலி செலுத்த. ஆமென். அவர் நேசத்தை வச்சிட்டு இருக்கிறார் அற்புதம் செய்ய. நீர் சிநேகிக்கிறவன், நீர் சிநேகிக்கிறவன். ஹல்லேலூயா. நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இது மரணத்துக்கு ஏதோ ஆயிராம கர்த்தருடைய மகிமை விளங்குவது எதுக்கேவா. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் அப்படி பார்க்க முடியுமா? நம்ம எல்லாம் அதுல இருந்து அற்புதம் நடக்கும்போது தான் பார்க்க முடியும். ஆமென். சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, ஆமென், ஒரு கொடிய வியாதியினால் பாதிக்கப்பட்டு படுக்கையிலிருந்து எழும்ப முடியாம 16 நாட்கள். அன்னைக்கு ஆரம்பத்தில் எனக்கு இது தேவ மகிமை விளங்குவதற்கு எதுவாய் நினைக்க முடிந்திருக்குமா? இல்லை. ஆனால் ஒரு நாளில் கர்த்தர் எழுப்பி விட்டார். ஆமென். என் தகப்பனார் என் படுக்கை அருகே வந்திருந்து கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்தில் செபிக்கிறார்கள். கர்த்தர் கிருபையாய் 16 நாட்கள் அசைவற்று கிடந்த என்னை தூக்கி எழுப்பி விட்டார். 16 நாள் கஷ்டப்படுறது அவருக்கு தெரியும். ஆனா அவருக்கு இன்னொன்னு தெரியும், இது மரணத்துக்கு ஏதுவா இராமல் அவருடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா. அதனாலே குமாரனும், இதெல்லாம் நினைக்கும் போது தாங்க அழகான கண்கள் பாட்டே வந்துச்சு. அவருக்கு தெரிஞ்சதுனால சைலண்டா இருக்கிறார். நம்ம தெரியாததுனால ஆள விட்டுட்டு இருக்கிறோம். நீர் சிநேகிக்கிற ஒருவன். எத்தனை பேருக்கு ஜெபக்குறி அனுப்பணும்னு தெரியல. ஆள விட்டு அவர் தெரிஞ்சதுனால வாராரு. வந்து வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க மரியாதை, அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க. ஒரு காலில் விழக்கூடாது. நீ ஒருத்தர்கிட்ட போய் அழக்கூடாது. உன் கண்ணீருக்கு ஒரு வேலை இருக்கு. கண்ணீர் வீணாலும் ஒப்பி எடுத்து துருத்தி துருத்தி நிறையும் அளந்தெடுத்து அனுகிரகமே விசாரிக்கிறார். இரண்டாவது கட்டளை இடுகிறார். என்ன கட்டளை? அந்த கல்லை எடுத்து போடுங்கள். 39வது வசனம். அந்த கல்லை எடுத்து போடுங்கள். உடனே மார்த்தாள் சொல்றா, ஆண்டவரே இப்பொழுது நாருமே. அப்போ மார்த்தாளுக்கு அந்த கல்லை எடுத்து போட மனசுல, ஏன் மனசுலன்னா அவ்வளவு நம்பிக்கையும் போச்சு. ஒரு கட்டம் தாண்டிட்டு வைங்களேன், இயேசு வந்தா கூட நம்மளால நம்ப முடியாது. இயேசுவே வந்து நின்னாலும் ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், தோட்டக்காரரே, எப்படி இருக்கும்? ஆமென். சுவனமித்தியால் அவர் ஆத்மநேசரே பெரியமே அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கிறா. இவ வந்து
ஏன்னா மொத்த நம்பிக்கை மொத்தம் போச்சுன்னா நம்ம வாயில வர வார்த்தையில் அவரால் கேட்கவே முடியாது. அதனாலதான் சொல்றேன், நீ அதை இதையும் பேசாம காலில் விழுந்து அழுதுரு. கல்லை எடுத்து போடுங்கிறார். மார்த்தா சொல்றா, நாருமே. ஆமே, எனக்கு எவ்வளவு நம்ப முடியும்னு அவருக்கு தெரியுங்க. என்னுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலும் கர்த்தர் கிரியை செய்வார். ஆனா அதை விட அதிகமா என் வாழ்க்கையில தேவன் கிரியை செய்தது என் நம்பிக்கையின் அடிப்படையில் என்று சொல்வதை விட என் மேல் அவர் வைத்த அன்பின் அடிப்படையில். இந்த இடத்துல மாத்தால் இல்லை வேண்டாம் சொன்னது ஆண்டவர் திரும்பி போயிருக்கலாம். நம்பிக்கை, அவளுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் என்றால் அந்த இடத்துல கர்த்தர் திரும்பி போயிருப்பார். இந்த காலை வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நீ நம்பிக்கை இழந்த நிலையில் வந்து கர்த்தர் இந்த சத்தத்தை உங்க காதுல கேட்க பண்ணி கொண்டிருக்க காரணம், உங்க வாழ்க்கையில தேவன் செய்ய போகிற கிரியை என்பது உங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் அல்ல, அவர் உங்கள் மேல் வைத்த அன்பின் அடிப்படையில்.